ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சுனிதா வில்லியம்க்கு இது முதல் தடவை கிடையாது. முதல்ல 3 தடவை போயிருக்காங்க. அவங்க மொத்தம் டோட்டலா 600 நாளைக்கு மேல தங்கி இருக்காங்க அதே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. ஆனா இந்த முறையில் அது பேசு பொருளானது காரணம் அவங்க 9 நாளைக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு போனதுதான். போனாங்க, திரும்பி அந்த 9 நாள்ல அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். அப்போ அந்த போயிங் செஞ்ச அந்த ஸ்டார்லிங்க் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹீலியம் கசிவு, அதெல்லாம் இப்ப எல்லாருமே மீடியால இப்ப சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப எல்லா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஆயிடுன்னா அதனால ஒரு சின்ன ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம். சேலஞ்சிங்னா எல்லாமே சேலஞ்சிங் தான். ஸ்டார்ட்ல இருந்து திரும்பி லேண்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்டேஜுமே சேலஞ்சிங் தான். அதுல முக்கியமா ரொம்ப சேலஞ்சிங்கிறது வந்து அந்த அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகுறது. ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிளான் இருக்கும், நாசாவுடைய பிளான் இருக்கும். இதுல அரசியலும் கிடையாது. பைடன் செய்யல, இவர் செஞ்சார், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கள உடனே கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை செய்ய விரும்பல, ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை. இவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க அதை முழுசா ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இல்லாதெல்லாம் இல்லை. என்னன்னா அவங்க போகும்போது அந்த மைண்ட் செட் 9 நாள்ல வர போறோம் அப்படிங்கிறது தள்ளி போயிடுச்சுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இதுல நடந்திருக்கோம். மற்றபடி இது எதுவும் புதுசு இல்லை, எந்த ஆபத்தும் கிடையாது. இப்போ அமெரிக்கா மீடியால அதை பத்தின செய்தி என்னவா இருக்கு, எப்படி அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க? எல்லா ஸ்பேஸ் ப்ரோக்ராமும் லேண்ட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் காமிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி இருந்தது. இங்கேயும் கூட வழக்கத்துக்கு மீது அதிகமா இருந்தது. அவங்க 6 மாசத்துக்கு போயிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு சேஞ்ச் சடன்லி அது மீடியால பயங்கரமா ஹைப் ஆயிடுச்சு. வரணும்னு நினைச்சிருந்தா அவங்களுக்கு கேப்சூல் இருக்குது, அங்க வேற ஒண்ணு வந்துட்டு இருக்கலாம். இப்போ எனக்கு இவங்க திரும்பி வந்ததே கூட அங்கதான் இருந்தது. அப்ப என்ன எதனால சார் அப்ப இந்த 9 months அப்படின்றது எதனால? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிரச்சனை இருக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா ஆள் இல்லாதே இறக்கி பார்த்தாங்க. அது சேஃபா தான் வந்து இறங்கிச்சு. இன்ஃபேக்ட் 100% சேஃபா வந்துருச்சு. அது ஆள் வந்திருந்தாலும் சேஃபா தான் வந்திருப்பாங்க. ஆனா நாசா வந்து எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க விரும்பல திருப்பி. ஏன்னா அது பயங்கர கிரிட்டிசிசம் வந்தது அதுல. ஏன்னா அங்க போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா போகும்போது அந்த போகும்போதே அவங்க அந்த ரெக்கார்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்லோ மோஷன்ல தெரியும். ஒரு டைல் வந்து உடஞ்சிருச்சு, கலந்து விழுந்துருச்சு, அது பஞ்சு அடிச்சு விழுந்துருச்சு. விழுந்ததுனால அது வந்து சின்ன இடமா இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்தாங்க. அதுதான் வந்து அந்த விபத்துக்கே காரணமா போச்சு. ஸ்பேஸ் மிஷனை பொறுத்த முடிய எவ்ரி ஸ்டெப் இஸ் சேலஞ்சிங். ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பெரிய ஆபத்து வந்துருக்கிறதுனால யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட அசோகன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன் சார். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான தலைப்பா இருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் வந்து பூமிக்கு திரும்பின செய்தி. இந்தியா மட்டும் இல்ல, அங்கேயும் கூட இருக்கும் இல்லையா சார்? அது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இது வந்து என்னன்னா இந்தியா மட்டும் இல்ல, இங்க அமெரிக்காலையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓவர் ஹைப்பான ஒரு விஷயமா போயிடுச்சு. இது ஆக்சுவலா மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இவங்களே இந்த சுனிதா வில்லியம்க்கு இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முதல்ல 3 தடவை போயிருக்காங்க. அவங்க மொத்தம் டோட்டலா 600 நாளைக்கு மேல தங்கி இருக்காங்க அதே ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல. ஆனா இந்த முறையில் அது பேசு பொருளானது காரணம் அவங்க போனதே கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சுனிதா வில்லியம்னு ஒரு இந்தியன் ஆரிஜின் லேடி வந்து ஸ்பேஸுக்கு 3 தடவை போயிட்டு வந்தாங்கிறத இப்ப கேட்டீங்கன்னா நிறைய இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது இல்லையா. இதுக்கு முதல்ல 3 தடவை போனாங்க, 6 மாசம் தொடர்ந்து தங்கியிருக்காங்க. இதெல்லாம் அதெல்லாம் பேசு பொருளா வரல. என்ன காரணம்னா அது வந்து பிளான்டு மிஷன். 6 மாசத்துக்காக போறாங்க, போயிட்டு தங்கிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு வந்துடுறாங்க. இது எப்படின்னு சொல்றேன். முதல்ல இந்த ISSங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது வந்து 1998ல போய் ஆரம்பிச்சு மாடுலா போய் எல்லா கண்ட்ரியும் கொலாபரேஷன். அது ஒரு கண்ட்ரி இது இல்ல. அமெரிக்கா, கனடா, யூரோப், ரஷ்யா எல்லாம் சேர்ந்தது. அவங்கவுங்க ஓன் மாடியூல் போய் கொஞ்சம் கொஞ்சமா லோடு கொண்டு போய் ராக்கெட்ல கொண்டு போய் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அது மேல ஒவ்வொரு விங்கா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது US விங் இருக்கும், ரஷ்யன் விங் இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்க இதை ஆட் பண்ணி அது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒரு ஐ திங்க் அதனுடைய நீளம் வந்து 100 மீட்டர் 300 அடிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல் டுகெதர். ஸோ அது மாதிரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பெருசா உருவாக்குனது. அப்போ பாத்தீங்கன்னா 2000ல இருந்து இப்ப முடிய கிட்டத்தட்ட 25 வருஷமா 365 நாளும் அங்க வந்து ஆளுங்க இருப்பாங்க. முதல்ல வந்து 6 பேர் இருந்தாங்க, இப்ப 7 பேர் வந்து ஃபுல்லா அகாமடேட் பண்ண அந்த இடம். அதுக்கான உணவு மத்த எல்லாமே அதுல தயாரா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆளுங்க தான் மாறுவாங்க ஒழிய அந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்டாவே இருந்துட்டு இருக்கும். முதல்ல 6 பேர் இருந்துட்டு இருந்தாங்க, இப்ப 7 பேர் ஆக்கியிருக்காங்க.
ஆனா அதே நேரத்துல ஓவர்லேப் ஆகும். ஏன்னா ஒரு புது குரு வந்த உடனே இவங்கள ரிலீஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு 11 பேர் அதுக்கும் வசதி இருக்கு. அவங்க அவ்வளவு பேர் அங்க இருக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம். சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க 9 நாளைக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு போனதுதான். போனாங்க. திரும்பி அந்த 9 நாள்ல அவங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். அப்போ அந்த போயிங் செஞ்ச அந்த ஸ்டார்லிங்க் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஹீலியம் கசிவு. அதெல்லாம் இப்ப எல்லாருமே மீடியால இப்ப சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப எல்லா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன ஆயிடும்னா, அதனால ஒரு சின்ன ஆபத்து வந்துருமோ? அப்படிங்கிற ஒரு சின்ன பயம். இது வந்து ஏன் வந்தது அப்படின்னா, இதே மாரி ரிஸ்க் வந்து முதல்ல ஒரு இந்தியன் லேடி போனாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சேலஞ்ச இதுல வந்து அந்த ஸ்பேஸ் மிஷன்ல போயிட்டு வரும்போது, என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க போம்போதே ஒரு டைல் சின்னதா கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. சின்ன இடம் தான். அது வந்து பெரிய அளவு பாதிக்காதுன்னு ஒரு நம்பிக்கையில ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த ரிஸ்க் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு உண்டாயிடுச்சு. ஏன்னா, எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாமே ஷாவாலாங்கிறவங்க 7 பேர் இறந்துட்டாங்க. அதனால நாசா வந்து எந்தவித மைனர் ரிஸ்க்க கூட திருப்பி கொண்டு வரும். ஏன்னா சேலஞ்சிங்னா எல்லாமே சேலஞ்சிங் தான். ஸ்டார்ட்ல இருந்து திரும்பி லேண்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்டேஜுமே சேலஞ்சிங் தான். அதுல முக்கியமா ரொம்ப சேலஞ்சிங்ங்கிறது வந்து அந்த அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகுறது. அதாவது முதல்ல இவங்க வந்து வந்து ஒரு 200 மைல் மேல உயரத்துல வந்து அந்த ஐஎஸ்எஸ் பறந்துட்டு இருக்கு. ஆனா அந்த தின் லேயர் வந்து 100 மைல் வரும்போதே வரும். அப்போ அந்த ஸ்பேஸ் எம்ப்டி அந்த கம்ப்ளீட் எம்ப்டினஸ்ல இருந்து அந்த காத்து ரெசிஸ்டன்ஸ் அதாவது அந்த ஸ்பீட் அதாவது 28,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரும்போது அந்த காத்து பட்டு அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து 3500 டிகிரி ஃபாரன்ஹைட் டெம்பரேச்சர். அதாவது சென்டிகிரேட்ல சொன்னா 2000 டிகிரி. அவ்வளோ டெம்பரேச்சரும் அந்த பாடி வந்து தாங்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுனால அப்படி அதனால அதுல இருந்து எந்த வித ரிஸ்க்கும் அவங்க எடுத்துக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே சேலஞ்சிங் தான். அப்ப அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண பிறகு இம்மீடியட்டா இன்னொரு ஸ்பேர்லாம் இருக்காது. இது வந்து என்னன்னா இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படி. ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு பிளான் இருக்கும். நாசாவுடைய பிளான் இருக்கும். இதுல அரசியலும் கிடையாது. பைடன் செய்யல, இவரு செஞ்சாரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அது வந்து அப்படி ஒரு வியூ பேசுறாங்கல்ல சார். அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் முற்றிலும் தவறு. யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. இன்ஃபாக்ட் இட்ஸ் பியூர்லி அது நாசாங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, கவர்ன்மெண்ட் பாடி. அவங்க தான் முடிவு பண்றாங்க எப்படி பண்றது. அது அதே மாரி இந்த இந்த இப்ப போய் கூட்டிட்டு வந்ததெல்லாம் கூட முதல்ல இவங்களே கூட்டிட்டு வரலன்னா கூட இந்த மிஷன் இருந்திருக்கும். எப்படினாலும் போகும். அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா போய் மாட்டிக்கிட்டாங்கங்கிறதுனால, அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு இத பிளான் பண்ணாங்க ஒழிய, மத்தபடி அதனால நம்ம எடுத்து உடனே செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் பாதிக்கும். அதே மாரி அவங்க வந்து வர முடியாத போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா, அப்படியும் கிடையாது. ஏன்னா எப்பயுமே லைஃப் போட்டுங்கிற மாரி 2 கேப்சூல் அங்க இருக்குது ஏற்கனவே. அது வந்து என்னன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு மத்ததுக்கெல்லாம் யூஸ் ஆகும். 1 போனா 1 வெளிய வரணும். மினிமம் 2 இருக்கணும்னு ஒரு ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. அதனால அப்படி இருந்தாங்க ஒழிய, அவங்கள உடனே கொண்டு வரணும்னு நினைச்சிருந்தா கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஆனா, அவங்க அத செய்ய விரும்பல. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்ல. இவங்களுக்கு அசைன்மென்ட் குடுத்துட்டாங்க. அதனால அவங்க அத முழுசா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, அவங்க இல்லாதெல்லாம் இல்ல. என்னன்னா, அவங்க போம்போது அந்த மைண்ட் செட் 9 நாள்ல வரப்போறோம் அப்படிங்கிறது தள்ளி போயிடுச்சுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இதுல நடந்திருக்கு ஒழிய, மத்தபடி இதுல எதுவும் புதுசு இல்ல. எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனா ஸ்பேஸ்ல இருக்கிறதுங்கிறதுக்கே மனுஷனே ஒரு ஹியூமன் எக்ஸ்பெரிமென்ட்டுக்காக தான் பயன்படுறாங்க அந்த மூமெண்ட். ஏன்னா 6 மாசம் இருந்தா என்ன ஆகும்? 400 நாள்லாம் இருந்திருக்காங்க அதிகபட்சமா. 400 நாள் தொடர்ந்து இருந்திருக்காங்க. அதே மாரி ஒருத்தர் வந்து 1000 நாளுக்கு மேல ஆனா ஒரு இதுல ஒரு மிஷன்ல கிடையாது. தொடர்ந்து வேற வேற மிஷன்ல போய் 1000 நாள்லாம் இருந்திருக்காங்க அதுல. அதனால அது மாரி இந்த லாங்கா இருக்கிறதுங்கிறது வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு புதுமை கிடையாது. ஈவன் சுனிதாக்கும் இது புதுமை கிடையாது. அதனால அதுல பாதிப்பு வரும்போது அதெல்லாம் டெஸ்ட் பண்றாங்க. வந்து அந்த அந்த லாங்கா இருக்கும்போது உடம்புக்கு என்னென்ன பாதிப்பு வருது. அது பாதிப்புக்கு கவுண்டர் பண்ற மாரி தான் அவங்க நெறைய பண்றாங்க. அவங்க வந்து நம்மளோட ஆக்டிவா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா, அந்த எக்சர்சைஸ் ரெஜிம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். அவங்களால பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம ஜாகிங் பண்ற மாரிலாம் இழுத்து புடிச்சிட்டு இருக்கோம் ஸ்ப்ரிங் மாரி. அப்போ கிட்டத்தட்ட லேண்ட்ல பண்ற மாரி அது பண்றது. அவங்க உணவு வகைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா புரோட்டீன் ரிச் ஃபுட் அதே மாரி விட்டமின் D3 இதெல்லாம் எதெல்லாம் கிடைக்காதோ அது குடுக்குறாங்க. அதே மாரி தேவையில்லாத பீதிய கிளப்பிட்டு இருக்காங்க. அவ்வளோ லாங்கா இருந்தா உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துரும் அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த ரேடியேஷன் புரொடெக்டிவ் இதுதான் அந்த அந்த ஐஎஸ்எஸ் கிராஃப்ட்டே வந்து அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க அவ்வளோ பெருசா எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. மேபி ஸ்பேஸ் ஒர்க் அது இது பண்ணும்போது ஆகலாம். அதுவும் வந்து அது கண்ட்ரோல்டா தான் இருக்குது. ஒரு லிமிட்டட் தான். அது வந்து உடனே ஒரு வியாதிய கிரியேட் பண்ற அளவுக்கான ரிஸ்க் அதுல இல்லன்னு தான் சொல்றாங்க. இல்ல நீங்க சொன்ன மாரி சார், ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆயிருந்தது. ஓகே நீங்க சொன்ன மாரி இது கல்பனா சாவ்லாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அப்படி எதுவுமே நடந்துறக்கூடாதுன்னு நெறைய பிரேயர்ஸ் அப்படின்றது இருந்தது. இதுல பேசினதே அந்த மைண்ட் செட் தான். ஒரு 8 நாள் பயணம் அப்படின்றது 9 மாசம் ஆகுதுன்னா, அவங்க அதுக்கு எப்படி அடாப்ட் ஆவாங்க அப்படின்றது.
இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாரி என்னென்ன ரூமர்ஸ் எல்லாம் இதுல இருந்தது சார்? நீங்க பார்க்குற வரைக்கும். இது இந்த மாரி தான் ரூமர் வந்துடுச்சு. எல்லா இடத்துலயுமே இந்த மாரி பரவிடுச்சு. அவங்க போய் ஸ்டக் ஆயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் இல்ல. ஏன்னா அவங்க வரணும்னு நெனச்சிருந்தா, அவங்களுக்கு கேப்சூல் இருக்குது அங்க. வேற ஒண்ணு வந்துட்டு இருக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ இவங்க திரும்பி வந்ததே கூட அங்க தான் இருந்தது அப்போ. அப்ப என்ன எதனால சார்? அப்ப இந்த 9 மந்த்ஸ் அப்படின்றது எதனால? எதனாலன்னா இவங்க போன அந்த கேப்சூல் போச்சு பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் மாரி ஒரு கேப்சூல். அது வந்து ஸ்டார்லிங்க். அதுல வந்து ஹீலியம் வந்து லீக் ஆயிடுச்சு. கொஞ்சம் லீக் இருந்தது. மொத்தமும் இல்ல, லீக் இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த பிரஷர கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த ஹீலியம் வச்சிருக்காங்க. இப்போ வரும்போது என்னன்னா, ஒரு சில மனூவர் அதாவது அந்த அந்த உள்ள என்டர் ஆகும்போது எந்த ஆங்கிள்ல என்டர் ஆகணும், எப்படி என்டர் ஆகணும், அப்போ கொஞ்சம் 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 அந்த ஃபியூல் இருக்கும். அத வச்சு அத அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது, அதெல்லாம் இருக்கு. அப்ப அது மாரி பண்ணும்போது கரெக்ட்டான இடத்துல வந்து நீங்க உள்ள நுழைஞ்சா தான், இவங்க பிளான் பண்ற அந்த இடத்துல வந்து அது லேண்ட் பண்ணும், வரும்போது. ஏன்னா, அது கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபால் மாரி தானே வந்துட்டு இருக்குது. அதுல வந்து கொஞ்சம் மினிமம் கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோல் அவுட் ஆச்சுன்னா, ராங்கா என்டர் ஆயிடும், வேற இடத்துல போயிடும். அதெல்லாம் சிக்கல் இருக்குங்கிறதுனால, அவங்க அந்த சிக்கல்ல வந்து அத வந்து எடுத்துக்க விரும்பல. அதனால ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஃபிக்ஸ் பண்றதுக்கு பிரச்சனை இருக்குன்னோனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆள் இல்லாதயே இறக்கி பார்த்தாங்க. அது சேஃபா தான் வந்து இறங்கிச்சு இன்ஃபாக்ட். 100% சேஃபா வந்துருச்சு. அது ஆள் வந்திருந்தாலும் சேஃபா தான் வந்திருப்பாங்க. ஆனா, நாசா வந்து எந்த ரிஸ்க்கும் எடுத்துக்க விரும்பல திருப்பி. ஏன்னா, அது பயங்கர கிரிட்டிசிசம் வந்தது அதுல. ஏன்னா, அங்க போம்போது நீங்க பார்த்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா போம்போது, அந்த போம்போதே அவங்க அந்த ரெக்கார்டிங் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்லோ மோஷன்ல தெரியும். ஒரு டைல் வந்து உடைஞ்சிருச்சு. கழண்டு விழுந்துருச்சு. அது ஒரு பஞ்சு அடிச்சு விழுந்துருச்சு. விழுந்ததுனால, அது வந்து சின்ன இடமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டட் மாரி எடுத்தாங்க. அதுதான் வந்து அந்த விபத்துக்கே காரணமா போச்சு. அதனால நான் சொன்ன மாரி ஸ்பேஸ்ல இது ஸ்பேஸ் மிஷன பொறுத்த முடிய எவ்ரி ஸ்டெப் இஸ் சேலஞ்சிங். ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பெரிய ஆபத்து வந்துருங்கிறதுனால யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் இது. மத்தபடி இது எல்லாம் எவ்ரிதிங் பிளான்டு. அவங்களுக்கு ச க க இவங்க இப்ப நம்ம இவங்களுக்கு சுனிதா வில்லியம்க்கு கண்டிப்பா தெரியும். இது வந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வர முடியாது. ஏன்னா, அந்த அடுத்த மிஷன்ல தான் அவங்க ஜாயின் பண்ண முடியும். ஆனா, அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டோ, இது எல்லாமே அதான். ஏன்னா இது வந்து கன்டினியூயஸ் இதுதானே 25 வருஷமா 6 பேர், 7 பேர்ன்னு எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்க. இப்ப போயிட்டாங்க. இப்ப அவங்க 6 மாசம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னொரு அதுக்கு அதுக்கு 6 மாசம் கழிச்சு அவங்கள ரிலீவ் பண்றதுக்கு இன்னொரு க்ரூ போவும். ஓவர்லேப் ஆவும். இவங்க போன வண்டியில வந்துருவாங்க. இவங்க வந்துருவாங்க. இப்படிதான் வொர்க் பண்ணிட்டு இருக்குது. சோ சடனா இவங்க போயிட்டாங்க. இது கவர்ன்மென்ட் ஃபால்ட். அது யாருடைய ஃபால்ட்டுமே கிடையாது. ஏன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா, மேன் ஸ்பேஸ் போறது வந்து 2 இருக்குது. ஒண்ணு ஹியூமன் எடுத்துட்டு போய் இது மாரி எக்ஸ்பெரிமென்ட்க்காக. அந்த ஹியூமனே எக்ஸ்பெரிமென்ட் தான். அவங்க பாடியே கூட எப்படி ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஆம்பிஷியஸ் பிளான் எல்லாம் இருக்குது. அது மாரி இருக்கும்போது லைக் மார்ஸ் போறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போறதுக்கே 8 மாசம், 10 மாசம் ஆகும். டிராவலே. அப்போ அவ்ளோ டிராவல் அப்போ உடம்பு என்ன ஆகும்? திரும்பி வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? சோ இட்ஸ் கோயிங் டூ பி வெரி அதெல்லாம் இதுலயே ஒரு கைண்ட் ஆஃப் பிராக்டிஸ் தான். இதுக்கு என்ன உடம்புக்கு இதுக்கு எப்படி இத வந்து கவுண்டர் பண்ணலாம்? நம்ம உடம்பு வந்து அதுக்கு அந்த 0 கிராவிட்டிக்கு ரியாக்ட் பண்ணும்போது, அத நம்ம எப்படி கவுண்டர் பண்ணலாங்கிறது, அதையும் இப்ப பழகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபியூச்சருக்கான ஒரு பழக்கமா எடுத்துக்கலாம் இதெல்லாம். இந்த மாரி மிஷன்ஸ்லாம். இதுதான் இது உண்மை. அதனால அவங்க சும்மா இல்ல. அவங்களுக்கு அசைன்மென்ட் இருந்தது. வேலை பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒண்ணுமில்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க தானே. ஒரு தடவைக்கு 3 தடவ போயிருக்காங்க. அதனால இது வந்து அவங்கள பேரே தெரியல. அதான் எனக்கு சிரிப்பா இருந்தது. பேரே தெரியல அவங்க போனது. அதாவது இவரு வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம நியூயார்க்ல வந்து ஹட்சன் ரிவர்ல ஒரு ஏர்பஸ் வந்து லேண்ட் ஆச்சு. ஒரு தடவ எமர்ஜென்சி லேண்டிங். அவரு வந்து கேப்டன் சல்லிங்கிறவரு தான் சொன்னாராம். நான் வந்து 20 வருஷம், 30 வருஷமா ஒழுங்கா ரன்வேல லேண்ட் பண்ணேன். யாருமே கண்டுக்கல. ஒரு தடவ தண்ணீல விட்டா எல்லாருமே பார்த்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்கன்னு. அது மாரி தான் இது. என்ன ஆயிடுச்சுன்னா, இது 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 அவங்க 6 மாசத்துக்கு போயிருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அது ஒரு சேஞ்ச் சடன்லி அது மீடியால பயங்கரமா ஹைப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நீங்க சொன்ன மாரி நம்ம இங்க பார்க்குறோம். நெறைய அது செலிப்ரேஷன் மோடாவே எடுத்துக்கிட்டாங்க. இங்க அவங்க லேண்ட் பண்ணது, அதுக்கான பிரேயர்ஸ் இருந்தது. ஆ சொல்லப்போனா பூர்வீக கிராமத்துல வந்து அத கொண்டாடுறாங்க அப்படின்றது, அந்த இனிப்பு வழங்கி எல்லாம் கொண்டாடுனாங்க அப்படின்னு, இந்தியன் மீடியாஸ்ல வந்து அத எப்படி போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு. இப்ப அமெரிக்கா மீடியால அத பத்தின செய்தி என்னவா இருக்கு? எப்படி அவங்க போர்ட்ரேட் பண்றாங்க? எது பத்தி அப்படிலாம் இல்ல. மத்த எல்லா ஸ்பேஸ் புரோகிராமும் லேண்ட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் காமிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி என்ன இருந்ததுன்னா, கொஞ்சம் மிகைப்படுத்தி இருந்தது. இங்கேயும் கூட. திருப்பி திருப்பி இதுதான் வந்தது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயே பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஒரு ஒரு இறங்கி அவங்க லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்து, அவங்க லேண்ட் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அ ரிப்பீட்டடா அஸ்ட்ரோனட்ஸ்ட்ட பேசுறது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ கேட்கறது, எப்படி என்ன அப்படிங்கிறது.
அதை பத்திலாம் கொஞ்சம் அதிகமா இருந்தது. எப்பயும் விட வழக்கத்துக்கு மீது அதிகமா இருந்தது. மேபி இந்த ஒரு சேஞ்ச் தான் அவங்களுக்கு வந்து வரலன்னு. அதே மாதிரி இப்போ எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே அமெரிக்கால இருந்தாலும் அவங்களும் லேமன் தான். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் பத்தி எல்லாமே தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஆனா இப்போ தெரிய வருது. இந்த மாதிரி சம்பவத்து மூலியமா தெரிய வருது. இந்த லாங்கா ஸ்டே பண்றதுங்கிறது வந்து புதுதே கிடையாது. இப்போ போறவங்க 6 மாசம் தங்குவாங்க. சார், இப்போ நீங்க சொன்ன மாரி இது வழக்கமான ஒரு நடைமுறை தான் அப்படின்றதெல்லாம் பேசும்போது கூட, இதுல ஒரு சேலஞ்சா பார்க்குறது அப்படின்றது, அந்த ஒரு கிராவிட்டி பாயிண்ட்ட கிராஸ் பண்ணி வரும்போது, இல்ல ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட கிராஸ் பண்ணி வரும்போது, அந்த சிக்னல் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சிக்னல் வர வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள கீழ இருந்து மானிட்டர் பண்றவங்களும் ஒரு பதட்டத்தோட தான் இருந்தாங்கன்றதெல்லாம் கேள்விப்படுறோம். சில சயின்டிஸ்ட் பேசும்போது. அந்த சிக்னல் லாஸ் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? அது வந்து ஒவ்வொரு ஃபிளைட் இது மட்டும் கிடையாது. அந்த உள்ள என்டர் ஆன உடனே அந்த அந்த ஹை ஹீட் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த ரேடியோ சிக்னல்ல கட் ஆஃப் ஆகுறதுங்கிறது நார்மல், எக்ஸ்பெக்டட். அதுவும் எக்ஸ்பெக்டட் தான், அன்யூஷுவல்லாம் கிடையாது. அப்புறம் திருப்பி ரீகெயின் ஆயிடும். அந்த அந்த ஹீட் குறைய வரும்போது அவங்களுக்கு வந்து நார்மல் சிக்னல் கிடைச்சிடும். ஸோ இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது. ஒவ்வொரு லேண்டிங் அந்த வரும்போது டிஆர்பிட் பண்ணும்போது இவங்களுக்கு தெரியும், கீழே இருக்க கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கும் தெரியும், அந்த இடத்துல அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த இனிஷியல் டைம்ல கொஞ்சம் சிக்னல் லாஸ் ஆகும். அதுக்கு பிறகு கிடைக்கும் தெரியும். அதுவும் எக்ஸ்பெக்டட் தான். அதுவும் அன்யூஷுவல்லாம் கிடையாது. இந்த 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 தடவைக்கான அந்த ஒரு விஷயமே கிடையாது. ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் சார். இவ்வளோ நாள், அதாவது 8 நாள்ன்றது இப்ப 9 மந்த்ஸா மாறிடுச்சுங்கும்போது, இப்ப எர்த்ல இருக்கிற ஹேபிட் வேற, ரொட்டீன் வேற, அங்க இருக்கிறது வேறயா இருக்கும்போது, உடல் அளவுல நெறைய சேலஞ்சஸ் உண்டு. அவங்க ரெக்கவர் ஆகறதுக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும், இப்படியெல்லாம் பேசுறாங்க. இது பாசிபிளா? இல்ல இதுவுமே வந்து எக்ஸாஜரேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது அவ்வளவு நாள் ஆகுதான்னு தெரியல. ஆனா குறைஞ்சது இவங்க 45 நாள் மெடிக்கல் சூப்பர்விஷன்ல இருக்காங்க. அதுல வந்து என்னன்னா முக்கியமா இவங்க உடம்பையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த உடம்புல என்னென்ன மாற்றங்கள்லாம் உண்டாக்கி இருக்கோம் இந்த லாங்கா இருக்கிறதுனால அப்படிங்கிறது வந்து அதான் சொல்றேனே, ஃபியூச்சருக்கு அவங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அனிமலா தான் இருக்காங்க. அவங்க உடம்புல இதெல்லாம் வருதுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்றது அடுத்த மிஷன்ல, இதை விட லாங்கர் மிஷன். அதான் சொல்றேன், நாளைக்கு மாஸ் கொண்டு போகணும் அப்படின்னா அது 2 வருஷம் மிஷன் இருக்கு மொத்தம், அட்லீஸ்ட் குறைஞ்சது. ஏன்னா போறதுக்கு வரது 10 மாசம், வரதுக்கு 10 மாசம் ஆகலாம். ஸோ இவ்வளவு டைம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு அவங்கள தயார் பண்ண முடியுமா அப்படிங்கறதுல. ஆனா இருந்திருக்காங்க, அதான் 400 நாள் கூட இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட. அதனால அவங்களே ஒரு ஸ்பெசிமன். நம்பர் 2 வந்து இப்ப நீங்க வந்து ஒரு 9 மாசம் ஜீரோ கிராவிட்டியில உங்களுக்கு எங்கேயுமே எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த காலெல்லாம் வந்து கீழே நடக்கிறதே தெரியல, கால் இருக்கிறதே தெரியலன்னு அஸ்ட்ரோனட்ஸே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பழகணும், திருப்பியும் பாடியை பழகணும். ஏன்னா ஹார்ட்ல இருந்து எல்லாமே அடாப்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஜீரோ கிராவிட்டிக்கு. ஏன்னா நீங்க உட்காந்துருக்கும் போது ஹார்ட் பம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் ஃபோர்ஸ், ஏன்னா மேல போகணும்னு தெரியும், கிராவிட்டி எதிர்த்து அதுக்கான ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஆயிடுன்னா அந்த மாதிரி ஓவர் த பீரியட் இல்லைன்னா அது மசில் கூட கொஞ்சம் வீக் ஆயிருக்கும். ஸோ அவங்க திருப்பியும் இங்க வந்து நார்மலா பழகணும் அந்த இந்த சூழ்நிலைக்கு. அது ஓவர் த பீரியட் ஆயிடும். ஆனால் எவ்வளவு நாள் எனக்கும் கரெக்டா டைம் ஸ்கேல் தெரியல. நான் 45 டேஸ் உங்களை மெடிக்கல் அப்சர்வேஷன்ல இருப்பாங்க. அதுக்கு பிறகு ரொட்டீனா இங்க எக்ஸசைஸ் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி தென் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்துருவாங்க. பட் பெரிய காம்ப்ளிகேஷன், சேலஞ்ச் அப்படின்றது கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்கு, இல்லாத இல்ல. அதுக்குதான் அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அவங்க அந்த சாப்பாடு ப்ரோக்ராம், அந்த எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், இது எல்லாமே ஒன்னொன்னு வரும்போது எப்படி இதை ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் முடிய இதுல போயிட்டு வந்து இது மாதிரி லாங்கா தங்கினது இல்லை. அதான் 400 நாள் தங்கினதெல்லாம் கூட பெரிய இஷ்யூஸ் வரல. கொஞ்சம் உடம்பு உயரம் அதிகமாயிடும்னு சொல்றாங்க. அந்த முதுகு தண்டு வளைஞ்சிருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஆயிடும்னு சொல்றாங்க. பட் இங்க வந்த உடனே 6 மாசம் இருக்கும்போது உங்களுக்கு உங்க நார்மலா உங்க ரொட்டீன் என்ன வரணுமோ அப்படி வந்துடும். உடம்பு வந்து ஹைலி அடாப்டபிள் தானே உங்களுக்கு. அதை இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு விதின் வீக்ஸ்ல அவங்க எல்லாம் வந்து நல்லா நடக்கலாம், போகலாம், வரலாம் எல்லாரும். அது வந்து இங்க இருக்கிற ரொட்டீனை அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். இது இன்னும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்றத நம்புறோம். நன்றி சார். மிக்க நன்றி சார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts.